இன்னும் 3 மணி நேரத்துல உங்க அம்மா கண் முழிச்சிருவாங்க. நீ போய் அவங்கள பார்க்கலாம். இனிமேல் உங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. டாக்டரே, அந்த ஸ்னேகாவையும் உங்க அப்பாவையும் திறந்து விட்டுருங்க. அம்மா, உங்களுக்கு ஒன்றும் இல்லம்மா, நீங்க நல்லாயிட்டீங்க. சிவா டாக்டர் உங்களை காப்பாத்திட்டாருமா. எனக்காக நீ பெரிய உதவி பண்ணிருக்க டாக்டரே. நீ ஒரு உயிர் இல்ல 2 உயிரை காப்பாத்திருக்க. சுல்லானோட உயிரையும் சேர்த்து. என்னையே ரூம்ல வச்சு லாக் பண்றியா? இனிமேல் தான் நான் யாருன்னு நீ பார்க்க போற. இந்த தொழில்ல உங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பெல்லாம் காட்டாதீங்க. நீங்க ஒரு சேர்மன், நீங்க போய் இப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஸ்னேகா மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. உங்க மேல இந்த மரியாதையே போயிடுச்சு எனக்கு. ஏய் சிந்து, நீ இனிமேல் தான் பெரிய பிரச்சனை எல்லாத்தையும் சந்திக்க போற. நீ வா சிந்து, அவ என்ன பண்றான்னு நான் பாக்குறேன். நான் உன்னை என் மருமகளா பாக்கலாமா, சொந்த மகளா தான் பாக்குறேன். எனக்கு அடுத்து நீதான் இந்த குடும்பத்தை பாத்துக்கணும். நான் உனக்கு பெரிய பொறுப்பை கொடுக்குறேன். நீ அந்த பொறுப்பை ஏத்துக்கணும். நீங்க என்ன இந்த அளவுக்கு நம்புறீங்க, ஆனா இது எதுக்குமே அருகதையே இல்லாதவ நான். என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் தப்பு செஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உங்க முகத்தை பாக்குற சக்தி எனக்கு இல்ல. பைரவி, சீக்கிரம் கிளம்பு. நாம உடனே திருச்சிக்கு கிளம்புறோம். திருச்சிக்கா? எதுக்கு? அது விவசாய மாநாடு இருக்குல்ல, அதுக்காக. அதுக்கு நீ போ, நான் எதுக்கு? அம்மா தான் நீயும் விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உன்னை வர சொன்னாங்க. சரி, நான் வரேன். பைரவி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் அத்தை, என்னாச்சு? ரொம்ப நாள் கழிச்சு நீயே ஆறுமுக கிட்ட உன்னை வெளியே கூட்டிட்டு போக சொல்லியிருக்கல. என்னது, நான் கேட்டனா? இப்ப எதுக்கு நீ கதவெல்லாம் லாக் பண்ற பைரவி? சத்தம் வெளியே கேட்க கூடாதுல. சத்தம்மா? என்ன சத்தம்? இப்போ கேக்கும் பாரு. ஐயோ, குச்சி எடுத்துட்டாலே. ஐயோ அம்மா. போய் சொல்லுவேன்.